ஆல்ரைட் நண்பா. ஸோ நடந்த பேட் பிளட் பேப்பரோட எண்டிங் நம்ம வந்து சூப்பராக பார்ப்போம். ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன், ஓஜி பிளனோட ரீயூனைட் அண்ட் கடைசியில் த ஃபைனல் பாஸ் ராக்கோட ரிட்டர்ன். அண்ட் அங்கே நம்ம வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்ப்போம். ரிங்கில் வந்து ஜிம்மி, ரோமன், கோடி வந்து இருப்பாங்க. அண்ட் ராம்பேண்டை நம்மளோட ராக் வந்து இருப்பார். அண்ட் ராக் வந்து தன்னோட ஒரு சிக்னல் வந்து காமிப்பார். அஃப்கோர்ஸ் அந்த ஐ வச்சு இது பண்ணுவார். அண்ட் 1 2 3ன்னு வந்து காட்டுவார். சரி, ராக் வந்துட்டார், இங்கே ரீயூனைட் ஆகிட்டாங்க. கோடியை வந்து ஆஃப் ஏரில் கேவின் அட்டாக் பண்ணிட்டாரு. எஸ், போன வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணேன் அப்டேட் வீடியோவில். இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்டேட் வீடியோ, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஆஃப்டர் பேட் பேர்ட் என்ன நடந்ததுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது இந்த பேப்பருக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து நடக்க போகுது, அடுத்த ஃப்யூச்சர் பிளான் என்ன, வாட் நெக்ஸ்ட் ஃபார் பிளட் லைன். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து பேச போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக. அண்ட் வீடியோக்கு ஒரு தரமான லைக் வந்து தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உண்மையிலே பண்ணிக்கோங்க, ஏன்னா இனிமேல் தரமான வீடியோஸ் வரப்போகுது. ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ எஸ், ராக் வந்தார் அண்ட் 1 2 3ன்னு வந்து சொல்லியிருப்பார். அதோட மீனிங் என்ன அது நான் வந்து லேட்டராக சொல்கிறேன். ஆனால் அவர் ரிட்டர்ன் பண்ணார்ல, அகெயின் வரப்போகிற ஸ்மாக் டவுனில் அவரை நம்ம பார்ப்போமா? ஏன்னா இப்போ ரிட்டர்ன் பண்ணார்னா ஸ்மாக் டவுனில் தான் நமக்கு வந்து அதோட ரியாக்ஷன் கிடைக்கும், இல்லை பதில் கிடைக்கும், என்ன ஆச்சு ஏதாச்சு. பை தி வே, ராக்கோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்தது, அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் லைவ்ல வந்தார். அண்ட் அங்கே பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து இது பிடிக்கல. ரோமன் கோடி கூட டீம் அப் பண்ணது வந்து பிடிக்கல. அது எப்படி ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த லைவ்ல அவர் சொல்லியிருப்பார், புல்ஷிட், இது எல்லாமே புல்ஷிட்டு. அண்ட் இந்த ஒரு 6 மாதம் ஆஃப்டர் ரெசல்மேனியா இந்த 6 மாதம் இவங்க வந்து குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருப்பார். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து ஸ்பெஷலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அவர் பார்த்தா அந்த ட்ரக்கில் கோடியோட அப்பாவை ஃபோட்டோ பார்த்துருப்பாரு அண்ட் பார்க்கிங் இதில். அண்ட் அங்கே சொல்லியிருப்பார், நீ வந்து என்னோட ஹீரோ அண்ட் ஐ லவ் யூ பட் ஐ ஹேட் யுவர் சன், அந்த மாதிரி சொல்லுவார். இதுலேருந்து நமக்கு கிளியராக என்ன புரியுது, ராக்குக்கு கோடி பிடிக்கல. ஏன்னா இந்த மனுஷன் தான் வந்து ரோமனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் ரெசல்மேனியாவில் அகேன்ஸ்ட் கோடிக்காக. பட் இப்போ பார்த்தா ரோமன் கோடி கூட வந்து டீம் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ டெஃபினெட்லி இங்கே வந்து அவர் அகேன்ஸ்டாக இருக்காரு, நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியுது. யார் அகேன்ஸ்டாக இருக்காரு, ரோமன் அண்ட் கோடியோட அகேன்ஸ்டாக இருக்காரு. அடுத்த கதை, அவர் வந்து 1 2 3 வந்து காமிப்பார். அதோட சில ஸ்பெக்குலேஷன் தான் இது அப்டேட் கிடையாது, பியூர்லி ஸ்பெக்குலேஷன். ஃபஸ்ட்டு 1 2 3 சொன்னார்ல, மேபி அவர் வந்து ஞாபகப்படுத்துறாரு கோடியை, தம்பி உன்னை ரெசல்மேனியாவில் நான் தான் பின் பண்ணேன் 1 2 3 அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஞாபகப்படுத்தலாம். ரெண்டாவது விஷயம், மேபி அந்த ரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருப்பாங்க. நம்மளோட ரோமன் அண்ட் ஜிம்மி, கோடி, இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. 1 2 3 உங்கள் 3 பேர் நான் வந்து முச்சி விட்றேன் அந்த மாதிரி பார்த்தோன்னா அவர் வந்து சொல்லியிருக்கலான்னு வந்து சொல்லப்படுது. மூணாவது விஷயம் என்னென்னா, இது வந்து ஹைலி சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லப்படுது. மேபி இங்கே வந்து டீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரோமன், ராக், கோடி ரெசல்மேனியா 41ல் மேட்ச்சு. அண்ட் உங்களுக்கே தெரியும், நீங்கள் அப்டேட் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இது யார் ரெசல்வர்ட் கூட வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 1 2 3 ரெசல்மேனியா 41. ஸோ மேபி இங்கே வந்து ராக் வந்து டீச் பண்ணியிருக்காரு, ரெசல்மேனியாவில் நம்ம வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பார்க்கலாம் ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பிட்வீன் ராக், ரோமன், கோடி. பட் இங்கேயும் பார்த்தோன்னா பாசிபிலிட்டி லைட்டாக குறையுது. ஏன்னா இப்போ தான் சொன்னேன் நான், கெவின் ஓவன்ஸ் வந்து அட்டாக் பண்ணார் கோடி மேலே, ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ கோடி வந்து இப்போதுக்கு பிளட் லைன் ஸ்டோரியிலேருந்து வெளியே போகிறாரு. எஸ் நண்பா, அஃப்கோர்ஸ் இது வந்து அந்த ஓஜி பிளட் லைன் ஃபேன்ஸ்க்கு வந்து ஹாப்பி நியூஸு. ஸோ மேபி கோடி வந்து இப்போது பிளட் லைனோட பிஸ்னஸில் வரமாட்டார். இப்போதுக்கு அவர் வந்து நம்மளோட கெவின் ஓவன்ஸ் கூட வந்து ஃபியூட் வந்து பண்ண போகிறாரு. ஸோ மேபி சர்வை சீஸில் கூட கோடி வந்து இருக்க மாட்டார். அண்ட் நீங்கள் நினச்ச மாதிரியே ஓஜி பிளட் லைன் வந்து ரீயூனைட் ஆகி இந்த நியூ பிளட் லைன் கூட ஃபியூட் வந்து பண்ணலாம். அண்ட் ஒரு கொஷின் வந்து ரைஸ் ஆகுது, ராக் ரிட்டர்ன் பண்ணார்ல, அப்போ கூட பார்த்தோன்னா அவர் வந்து இந்த நியூ பிளட் லைன் பின்னாடி இருக்காரா, அவர் தான் வந்து இந்த நியூ பிளட் லைனோட தலைவராக இருக்காரான்றது கிளியர்ஃபை ஆகலை. இன்னும் பார்த்தோன்னா அது வந்து தெரிய வரல. மேபி அப்கமிங் ஸ்மாக் டவுனில் ஒன்று வந்து தெரிய போகுது. இவ்வளோ நாளாக நான் சொல்லியிருந்தேன்ல, ரா இஸ் ஃபேர் பெட்டர் தென் ஸ்மாக் டவுனு, நான் சும்மா சொல்ல, உண்மையிலே அப்படி தான் இருந்தது. பட் இனிமேல் சம்பவம் பண்ணிட்டாங்களே, இனிமேல் ஸ்மாக் டவுன் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். ஸோ குக் பண்ண போகிறாங்க. அண்ட் ராக்கோட ஷெடியூல் கூட சொல்லிடுறேன், ஷெடியூல்னு கூட சொல்ல முடியாது, அப்டேட்னு சொல்லலாம். ஸோ ராக்கை நம்ம வந்து அதிகமாக பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா, இப்போது பேட் பேட்டில் வந்துட்டார். பேட் பேட் ஒன்று சின்ன பேப்பரே கிடையாது. நான் வந்து ஒரு மாதமாக சொல்லியிருக்கேன், டபுள்யூ வந்து இந்த பேப்பரையோ பெரிய பேப்பரையோ பார்க்குறாங்கன்னு. அண்ட் அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஓகே, ஸோ பேட் பேட்டில் வந்துட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுனா பெரிய பெரிய ஷோவில் வந்து வருவார் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஐ மீன் இதுக்கு முன்னாடி ரெசல்மேனியா முன்னாடி வந்தார்ல, அந்த மாதிரி ரெகுலராக இருக்க மாட்டார். பட் இந்த வாட்டி பார்த்தோன்னா அவ்வளோ இருக்க மாட்டார், ஆனால் இருப்பார், ஆனால் இருக்க மாட்டார். ஸோ எப்போல்லாம் இருக்கணுமோ அப்போல்லாம் பார்த்தோன்னா ராக் வந்து இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரௌன் ஜோலாக இருக்கட்டும், இல்லை வந்து சர்வை சீரீஸ், எங்கெல்லாம் அவரோட நீட் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா
ராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சர்வே சீஸில் மேட்ச் பண்ண வரான்றது டவுட்டு தான், பட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட ஷெடியூல் நம்ம வந்து சொல்லலாம். அவரும் வரமாட்டார், எங்கெல்லாம் வரணுமோ அங்கெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ராக்கை பார்க்கலாம். அண்ட் உண்மையே சொல்லணும்னா இப்போயே நம்ம வந்து ரோட் டு ரெசல்மேனியா இருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்லலாம். இன்னும் ரெசல்மேனியா வரத்துக்கு நிறைய டைம் இருக்குது. அண்ட் மறக்காதீங்க, இன்னும் பவுல் ஹேமன் பெண்டிங்கில் இருக்கார், நம்மளோட ஜே உசோ பெண்டிங்கில் இருக்கார், இன்னும் கதை வந்து இருக்குது. அண்ட் இந்த நியூ பிளட் லைன் பின்னாடி ராக் இருக்காரா, இன்னும் நிறைய விஷயம் நமக்கு வந்து தெரிய போகுது. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து லீட் ஆக போகுது பிளட் லைனுக்குள்ளே ஒரு சிவில் வார், வார் கேம்ஸ் மேட்ச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பில்டப் வந்து போக போகுது. ஸோ இதில் தான் வந்து சில ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் கிரேசியான கமெண்ட்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக படிப்பேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் போட போகிற அப்டேட் வீடியோ ஒரு பெரிய அப்டேட் வீடியோ இருக்கும் போது, ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்காக ரெடியாக இருங்க, சேனல் ஆக்டிவாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அப்டேட் வீடியோக்காக.